ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராயரா சமையல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பன்னீர் கறி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த பன்னீர் கறி ரெசிபி ஃபுல்கான் ரொட்டி சப்பாத்தியோட தொட்டு சாப்பிடும்போது செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, ஒரு பேன் எடுத்துகிட்டு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பட்டரில் பன்னீரை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்து தனியாக எடுத்து வச்சு, அடுத்ததாக குடமிளகாவையும் பட்டரில் டாஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துகிட்டு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அது அரைக்க வேண்டிய பொருள் மிக்ஸி ஜாரில் நான் கேஷ்யூ வறுத்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம ஆயிலில் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் நான் 3 கீரி போட்டிருக்கேன். அதை நல்லா ஒன்று சேர வதக்கி விடுங்க. பச்சை மிளகாய் காரத்துக்காக நான் போட்டிருக்கேன். நான் 3 போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவோ நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்ததாக நான் மிக்ஸி ஜாரில் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 பன்னீர் கூட ஆட் பண்ணிங்கன்னா நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியாக வரும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த வெங்காயத்து கூடவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒன்று சேர வதக்கி விடுங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் வெங்காயம். அப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்கும் இல்லையா, தக்காளி பேஸ்ட்டு, அதை இதில் ஆட் பண்ணிடலாம். அது கூடவே கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஜீராத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ரெட் சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை, கரம் மசாலா பவுடர் எல்லாமே நான் ஆட் பண்ணிவிட்டு ஒன்று சேர நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அடுத்ததாக நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் போல் சால்ட் இதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு கிளாஸ் போல் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். நம்ம கோல்டன் ப்ரௌனாக ஆட் பண்ணி வச்சுருக்க பன்னீர், குடமிளகா அது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொரியண்டர் போட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட். பன்னீர் கறி எவ்வளோ அழகாக அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சின்னு பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. மறக்காமல் ராயரா vlog சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Thanks for watching. Bye bye.